அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஒரு புதிய வருஷ சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கும்போது இந்த புதிய வருஷத்தில் வாழ்க்கையில் புதுமையான காரியங்கள், புதிய விஷயங்கள் ஏதாவது நடக்குமா? இதுவரை இருந்த நிலையிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா? புதிய காரியங்களை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பெரும்பாலும் இந்த நாட்களில் விதைக்கப்படுவது உண்டு. கர்த்தர் அதை செய்கிறார், இதை செய்வார் என்றெல்லாம் பல காரியங்களை சொல்வது உண்டு. அவர்கள் சொல்லட்டும். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாருங்கிறது நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 3:13 வாசிங்க. 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது தேவனுடைய வாக்கு தத்தம் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லாரும் நீங்கள் வாக்கு தத்தத்தை அதிகமாக விரும்புவீங்க. அநேக வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லி தியானிக்கிற காரியங்களை நானும் கேட்கிறேன். இங்கே நேரடியாக இந்த வார்த்தை சொல்லுது, பரலோகத்தின் தேவனுடைய தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். என்னதுங்க? ஒரு வாக்கு தத்தம் தானே? வசனம் சரிதான், தப்பில்லை, நீங்கள் பார்த்துருங்க. அந்த வாக்கு தத்தம் என்ன? தேவனுடைய நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வானமும் புதிய வானங்களும் பூமியும் உண்டாகிறது என்பது அந்த வாக்கு தத்தம். அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டு அந்த ஆட்சியை, உலகத்தின் ஆட்சியை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார் இல்லையா? ஆதியாகமம் 1:28 தானே? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள், சரியா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆட்சியை தேவன் ஆதாமிடத்திலே கொடுத்தார். அந்த வசனத்தில் பார்க்குறோம். தொடர்ந்து என்ன நடந்ததுன்னா, இவங்க தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை செய்யலை, அவருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு பின்னால் போயிட்டாங்க. நீங்கள் அது ஆதியாகமம் 2:17 நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா, எனக்கு கீழ்ப்படிந்திரு, நான் சொல்லும்போது புசிக்கணும். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிசாசு என்ன சொல்கிறான்? நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லை. பத்தியெல்லாம் சர்ப்பம். அப்போ தேவன் சொன்னது ஒன்று, சர்ப்பம் சொன்னது ஒன்று. சர்ப்பம்னா என்னது? வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தை மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அது பிசாசு வலு சர்ப்பத்துக்குள்ளே ஊடுருவினான், வலு சர்ப்பமாய் உருமாறினான் என்றெல்லாம் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு டிரான்ஸ்லிட்ரேஷன் இருக்கு. சரி, இப்போ என்ன ஆச்சுங்க? ஆதாமுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தார். ஆதாம் இப்போ எங்கே போயிட்டான்? சாத்தான்கிட்ட சரணடைஞ்சிட்டான். அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான்னா அவனுக்கு சரணடைஞ்சிட்டான் இல்லையா? சரிதானே? இப்போ ஆதாமுக்கு மேலே இருந்த தேவனுடைய ஆளுகை விலகி போயிட்டு சாத்தானுடைய ஆளுகை வந்துட்டது. மகிமை இழந்து விட்டான், சாபங்கள் வந்து விட்டது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற அனைத்தும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தலைகீழாய் மாறிட்டு. முதலாவது பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்ன வார்த்தை இப்போ 3:16 வந்தேன்னு சொன்னால் நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். இப்போ பாருங்க, பிள்ளைகள் பெருக பெருக வேதனை தான். உலகத்தில் நடக்கிறத பார்க்குறீங்க, பல ரீதியில் பார்க்குறீங்க. கடந்த நாளிலே ஒரு வாலிப பையன் மரித்து போனான். அந்த வீடு ரொம்ப வேதனை. அந்த சபையினுடைய ஊழியக்காரர்களும் கொஞ்சம் திணறி போனார்கள். இதை எப்படி அவர்களை ஆறுதல் படுத்துவது? அப்போ நான் அடிக்கடி அங்கே செய்திக்கு போகிறதுனால அந்த போதகர், அவரோட நான் வயசில் சீனியர் தான், என்னை அழைத்திருந்தார். இந்த சூழ்நிலை இப்படி கடினமாக இருக்கிறது, அவருடைய விசுவாசத்தை எப்படி நாம் ஸ்திரப்படுத்துவது? வீட்டுக்குள்ளே 2 பிரச்சனை. ஆமாம், இப்படி போகிறதுனால அந்த கூட்டத்துக்கு போகாதே, பாதி சிஎஸ்ஐக்கு போகிறது, பாதி பெந்தகோஸ்தே கூட்டத்துக்கு போகிறது, வீட்டுக்குள்ளே போராட்டங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இதை எப்படி சமாளிப்பது? சரி, தேவ கிருபையினாலே எனக்கு ஆண்டவர் வசனத்தை தந்தார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போய் உரிய வசனத்தை ஆவியானவர் தந்ததை சொல்லி அவர்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்த உதவி செஞ்சார். என்ன சொல்லுறோன்னா,
பெருக பெருக வேதனை தான். அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறத உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறோம். தலைகளாக மாறிட்டு பூமி உன்னிமித்தான் சாபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளு குறுக்கெல்லாம் முளைப்பிக்கும்னு சாபம் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் இந்த மண்ணுக்கு திரும்ப வேண்டியங்கிறது நிர்பந்தம். அப்போது எல்லாம் சாபமாய் மாறிட்டு அதனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆளுகை ஆதாமை விட்டு போயிற்று, உலகத்தை விட்டும் போயிற்று. அதனால் தொடர்ந்து ஆபேலை காயின் கொலை செய்கிறான். எல்லாரும் துன்மார்க்கிறா மாறி போகிறாங்க. ஆதியாகமம் 6:5 நோவாவை தவிர. அப்புறம் இஸ்ரவேலர்களும் கர்த்தரை விக்கிரகாரம் செஞ்சு எரிச்சல் விட்டுறான்னு தொடர்ந்து இந்த பகுதி செல்லுது. அதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் லூக்கா 4:5 தானே பிசாசு இயேசுடத்துல தான் பார்த்தீங்களா, அக்கிரமத்தின் நினைவுகள்லாம் இப்படி போயிட்டு. சரி, இப்போ நீங்கள் லூக்கா 4:5 தானே பிசாசு சொல்கிறான், இந்த உலகம் முழுவதும் அதுக்கு இன்னும் 6 போடுங்க, காண்பித்து ராஜ்யத்தை காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரம் மகிமை உமக்கு தருவேன், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுப்பேன். இப்போ இந்த உலகத்தின் ஆட்சி எங்கே இருக்கிறது? சாத்தான்ட்ட வந்துட்டு. புரிஞ்சது இல்லையா? ஆதாம கைப்பற்றியாச்சு, எல்லா ஆளுகையும் கைப்பற்றியாச்சு, தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தாச்சு, துன்மார்க்கராய் மாற்றியாச்சு. ஏசாயா 65:17 கர்த்தரே சொல்லிட்டார், நான் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறேன், முந்தின விலை நினைக்கப்படுவதில்லை, மனசில் தோன்றுவதில்லை. அந்த வாக்கு தத்துவம் அது ஏசாயா 65:17. அந்த வாக்கு தத்துவத்தை தான் 1 பேதுரு 2 பேதுரு 3:13 நாம் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே என்று அந்த புதிய வானம் புதிய பூமி என்ற வார்த்தையை நாம் பார்க்குறோம். சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்க? இப்படி இப்போது உலகத்தின் ஆளுகை பிசாசின் ஆட்சிக்குள்ளே வந்துட்டு. ரெண்டாவது, மனுஷருடைய மனங்கள் 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாக உபதேசம் பண்ணணும். 2 தீமோத்தேயு 2:26 தானே? சரி, அப்படி வாசிக்கிறோம். அப்போ மனுஷனுடைய மனசெல்லாம் பிசாசனுடைய பிடியில் இருக்குது. பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக புரியணும், எல்லாரும் புரியணும். யாருக்குள்ளே எத்தனை பேய் இருக்குது, அது எப்படி செயல்படும்னு தெரியாது. அப்படி எல்லாருக்குள்ளேயும் சைலண்ட் பிசாசு. என்ன பிசாசு? அமைதியாய் பிசாசு. அது வெளியே தெரியாது. நல்ல சட்டை போட்டிருக்கோம், கோட்டுட்டை எல்லாம் போட்டிருக்கோம், நல்ல மேக்கப் எல்லாம் அடிச்சிருக்கோம், உள்ளே குடியிருக்கிறது பிசாசு. சரியா? அது எப்போ வரும், எப்படி செய்யணும், செயல்படும் நமக்கே தெரியாது. அதுதான் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரியா? அப்போ மனுஷனுக்குள்ளே பேய் கிடக்குதுனால தானே உலகம் இப்படி ஆயிடுச்சு. உலகத்தில் நடக்கிற எல்லா துன்மார்க்கங்களும் பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆமாம், மனுஷனுக்குள்ளே குடியிருக்கிற பேய் தான். மனக்கண்களை குருடாக்கி, அதாவது எபேசியர் 2:2 1 படித்தா 2:1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மனிதர்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி ஆகாயத்து அதிகாரம் பெறுவேன் ஆவிக்கு ஏற்றபடி. அடுத்த வசனம் பற்றியெல்லாம் ஆகாயத்து அதிகாரம் பெறுவன் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறீர்கள், மனசும் மாம்சம் விரும்ப நோபாரி போகிறார்கள், கோபாக்கினேன் பிள்ளைகளாய் தேவனுடைய கோபாக்கினேன் பிள்ளைகளாய் வாழுகிறார்கள். அப்போ உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு, மனுஷனுடைய இருதயம் பிசாசுக்குள்ளே கிடக்கு. இங்கே தேவனுடைய ஆட்சியும் இல்லை, தேவனுடைய நீதியும் இல்லை. அதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். இங்கே உள்ள நியாயம் எல்லாம் நமக்கு தெரியாதா? உலகத்துக்கு நீதி நியாயம் எல்லாம் கள்ளத்தனம், பொய், புரட்டு, மோசடி. ஏன்னா பிசாசுக்கு ஆட்சி இருக்கிறதுனால, பொய்யனும் பொய்க்கு பிதாவினுடைய ஆட்சி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட செயல் தான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த நிலையில் நியாயம் எங்கே இருக்குது, நீதி எங்கே இருக்குன்னு நம்ம தவிக்கத்தான் செய்கிறோம். உலகத்தில் நியாயம் கிடைக்கல, நீதிமான்கள்லாம் கொலை செய்யப்படுற சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் மீண்டும் வந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் யோவான் 14:2-3 பிதாவின் வீடு ஒரு ஸ்தலம் உங்களுக்கு அங்கே ஆயத்தம் பண்ணுவேன், நான் அங்கே இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி மறுபடியும் வந்து அழைத்து கொண்டு போவேன் இல்லையா, அங்கே ஆயத்தம் பண்ணி நீங்கள் நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவரோட நித்திய அந்த ராஜ்யம் நித்திய ஜீவனாக இருப்பது. அது 1 யோவான் 2:26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை ஏமாற்றுகிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறேன். அப்போ முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவ வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது முடிவரக்கூடிய அனித்தியமான அழிவுக்குரிய காரியங்களை வாக்கு தத்தமாக பேசுகிறவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்களா? தேவனுடைய ஊழியக்காரெலாம் இருக்க முடியாது. சரிதானே? நான் வசனத்தில் தான் போனோம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ எப்படியோ அவருடைய நீதி, அவர் புதிய வானம் புதிய அதை 20 வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, புதிய எருசலேம் என்ற ஒரு பட்டணம் உண்டாயிற்று,
3ஆம் வசனத்தில் அங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமாம், வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். சரிதானே? அப்போ புதிய வானம் புதிய பூமி, தேவனும் தேவ பிள்ளைகளும் இணைந்திருக்கிற சூழல், தேவன் ஆட்சி செய்கிறார். அப்போ அதுக்கு விளைவு என்னது? 4ஆம் வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது. துக்கமும் முறவிழியே இல்லை. அந்த மலையாளத்தில் அவன் நெஞ்சில் அடிக்க வேண்டாம், அழ வேண்டாம், கண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் புதுசாக்குறேன் என்று சொல்லி அங்கே அந்த 4-5 வசனத்திலே நான் படிக்கிறோம். சரி, அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் தயார் பண்ணுகிறேன் என்று சொல்லி தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கார்? பேயை போக்குவார், நோயை போக்குவார், கடனை தீப்பார், பிரச்சனையை மாற்றுவார், எல்லாம் மாற்றுவார், இல்லைன்னு சொல்லலை. ஒன்று போனால் அடுத்தது மீண்டும் பிரச்சனை வரும் இல்லையா? மாறி மாறி யாரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா? அவ்வளோ அமலசா ஒருத்தரும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு போனால் தான் பிரச்சனை தீரம்னு சொல்லியாச்சு. அது எங்கே சொல்லியாச்சு? வெளிப்படுத்தல் 14-13, கர்த்தருக்குள் மரிக்கிறவள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசத்தை விட்டு இழைப்பார்கள். அப்போ எல்லா பிரயாசமும் முடியணும்னா கர்த்தருக்குள் மரிக்கணும். அப்படி தானே அர்த்தம் ஆகுது இல்லையா? நல்ல போராட்டத்தை போராட்டி முடித்தேன், ஏசு சொன்னார் முடிந்தது. ஆமாம், அப்போ தான் முடியும். அது வர முடியலைங்கிறதா உண்மை. ஓரளவு தாண்டி தாண்டி அங்கே போகிறோம், அவ்வளவுதான். சரி, அதனால தான் கண்ணீர் யாவையும் அங்கே பரலோகத்தில் துடைப்பார். இங்கே துடைக்க முடியாது, இங்கே சாத்தானுடைய ஆட்சி நடந்துட்டுருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரிதானே? சந்தோஷம் தானே கேட்போம். ஜனங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பாஸ் பிரசங்கியார் அப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார், என்னத்தையோ இப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்னத்தையோ போயிட்டுருக்கு. நிறைய சபைகளில் பிரச்சனை. நாங்கள் டைரெக்டாக பேசணும், ஒன்றும் உங்கள்கிட்ட மறைச்சி வைக்க முடியாது. எப்போதுமே இப்போ நேற்று கூட நான் சொன்னேன், அந்த கடினமான ஒரு சாவு சூழ்நிலையில் நான் தான் செய்தி கொஞ்சம் சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள திடப்படுத்த வேண்டியிருந்தது. என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? நீ பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பப்படாது. ஆண்டவர் சொன்னார், வேற வழி இல்லை. ஆண்டவர் சொன்னார், இன்று உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து எங்கே ஆகும். இப்படி தான் ஆண்டவர் கேட்டார். யாக்கோபு 4:14, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு சித்தமானா உயிரோடு இருந்தால் இன்னும் அதை செய்வோன்னு சொன்னால் போதும். இப்படி தான் இயேசுவும் அப்போஸ்தலரும் படிப்பிச்சிருக்கிறார்கள். இயேசு 33 போயிருக்கிறார். ஒரு கணக்கு இருக்கட்டும். ஆமாம், ஸ்தேவான் ஒரு வாலிபன் கல்லறிந்து கொல்லப்பட்டிருக்கிறான். அப்படியெல்லாம் சொல்லி முதல்ல அப்படித்தான் செய்தி. அதெல்லாம் தேவையில்லை. இந்த உலகத்தில் பூமியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாருக்கும் பிள்ளையும் காணுக்கு ஒன்றும் ஆண்டவர் நம்ம கூப்பிடல. இயேசுனாருக்கு பிள்ளையும் இல்லை, பவுலுக்கு பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையும் இல்லை, பர்னபாவுக்கு இல்லை, இல்லையா? அதெல்லாம் வசனம் இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம ஆண்டவர் கூப்பிடல. நமக்கு நித்தியமான ஒரு ராஜ்ய, நித்திய சரீரம், மகிமையை கொடுக்கும்படி நம்ம அழைத்தார். அல்ல இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்டு இருக்காவே இல்லையா? அப்போஸ்தலரெல்லாம் படுகொலை செஞ்சுருக்காவே இல்லையா? இதுவரை அது நடந்தது மாதிரி நடக்குது. அதனால யாரும் அசைஞ்சு போகல. எதுவும் என்ன அசைப்பதில்லைன்னு பவுல் சொல்லிட்டார். இல்லையே, நாசமோசமோ பட்டயமோ எதுவும் என்ன அசைப்பதில்லை. இது எல்லாருக்கும் சாவு வராதானே? இது என்ன உங்களுக்கு வீட்டில் மட்டுமா வருது? எல்லா மதக்காரனுக்கு வீட்லேயும் வருது. ஆமாம், சிஎஸ்ஐ கோயிலுக்கு போகிறவனுக்கும் வருது, பந்தயக்காரனுக்கு வீட்லேயும் வருது, கத்தோலிக்கான வீட்லேயும் வருது இல்லையா? எல்லாம் சொல்லி இதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பாண்டாம். ஆண்டவர் அங்கே கூப்பிட்டார் என்று வசனத்தை சொன்னேன். உங்களுக்கு புரியுது என்ன சொல்லுது? சரி, அப்போது நித்திய ஜீவனான மேன்மையான காரியங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலே அதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். இதுதான் முதல்ல நீங்கள் மனசில் வைக்கணும். சபைகளுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, கொஞ்சம் விஷயம் ப்ராக்டிக்கலாக பேசணும். சபைகளுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த நாட்களில் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறுவாய், மேன்மையாக இருப்பாய், அப்படி இருப்பாய்ன்னு தான் அதிகமாக பேசுகிறான். பேசி இவங்க ஒருத்தர் மேன்மையாக அந்த இருந்த மாதிரி தெரில. அம்பானி இருக்கிறான், அதானி இருக்கிறான், டீ வித்தவர் இருக்காரு இல்லையா? பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. வேற சாமி கும்பிட்றவன் தான் மேலே இருக்கான். அதான் பேச சொல்லிட்டால எனக்கு இஷ்டமானு கொடுப்பேன். ஆண்டவரை பின்பற்றவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பிரசங்கியாரன்னு கேட்குறான். யோவான் 14:27, சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், உலகம் கொடுக்குற போறாரு, நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லன்னு சொல்லிட்டார்ல. நான் தான் நித்தியமானதை கொடுக்குறேன். சில வேளை பிரசங்க மாதிரிலாம் பேசுகிறாங்க. எல்லாருமே ஒரு படிப்பினையாக வச்சுருங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. நீ கேட்குறதையும் கொடுப்பார், கேட்காத கொடுப்பார், விரும்பினதுக்கு மிஞ்சி கொடுப்பார். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்கறது இல்லைல்ல. 10 ரூபா கேட்டால் 5 ரூபா பாதி கொடுப்போம். போதும்பில்ல, இதில் நில்லும்போம். 10 ரூபா கேட்கறதுக்கு யாராவது 15 ரூபா கொடுப்பாங்க. நானும் தாத்தா தான். யாராவது 15 ரூபா கொடுத்தா அந்த பிள்ளை உருப்படுமா? நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா?
ரொம்ப கண்டிப்பாக கட்டுப்பாடாக வளர்ந்த பிள்ளைகள்லாம் வருங்காலத்தில் நல்லா இருந்திருக்கு. ஊதாரித்தனமாக வளர்த்த பிள்ளைகள்லாம் பேயாக வளர்ந்து எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்படி தானே? சரிங்க. ஆமாம். நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் உனக்கு என்ன தரணும்னு அப்படின்னு கட்டுப்பாடாக நடத்தினா நம்முடைய ஆண்டவர் நம்ம அப்படி தானே நடத்தணும். இது என்ன மோசடியான போதனை, ரொம்ப மோசடி. ஒரு உலகம் கொடுக்குற யாரும் கொடுக்கறதில்லை அப்படிலாம் சொல்லிட்டார். சரி, இப்படியாகும் உலகத்தில். அதனால் இந்த காரியத்தை ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இயேசுக்கு சீசர் ஆகும்போது இயேசு இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற மாதிரி இருப்போங்கிறதா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8:22-23 வடிந்தீங்கன்னு சொன்னால் 22-23 அந்த வசனத்தை போடுங்க. சகல சிருஷ்டியும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. முதல்ல கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும்னா ஆதாமியவாள் படைச்சதுலேருந்து இது வரைக்கும் சர்வ சிருஷ்டி என்ன செஞ்சிட்டு இருக்கு? தவிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பிரசங்காரு, புதிய வரியத்திலேயாவது பிரச்சனை எல்லாம் தீர்ந்து தவிப்பு மாறுமான்னு பார்த்தா ஒரே போட்டா எப்படி இல்லை நான் போடுறேன். பவுல் இங்கே தானே ஆவியானவர் சொல்கிறார்ல, இது வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. தவிப்பும் தத்தளிப்பும் கண்ணீரும் சஞ்சலம். புதிய வருஷம் வந்தால் புதிய நோய்கள் வந்துடுது, புதிய பிரச்சனைகள் வந்துடுது. இது வரைக்கும் இந்த உலகத்தை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ சட்டத்திட்டங்கள்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, நடக்க மாட்டேங்குது. அப்புறம் புதிய அப்டேட் போடணும், அப்கிரேட் பண்ணணும், புதிய சட்டம் அமெண்ட்மெண்ட்ஸா எல்லாம் போடணும். இப்படி போயிட்டே இருக்கு. வர தெளிவாக சொன்னால் அது பிரசங்கி 9:12 மச்சங்கள் கொடிய வலையில் அடகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் பொல்லாத காலத்திலே மனுப்புத்திரர் தங்களுக்கு சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்திலே அகப்படுவார்கள். பொல்லாத காலத்தில் என்ன நடக்குமா? ஆபத்துகள் பெருகும்னு சொல்லியிருக்கு. முன்னால எல்லாம் ஒரு விபத்து நடந்தால் கொஞ்சம் அபூர்வமாக ஐயோ அப்படியா ஆன்னு நினச்ச காலம் இருந்து. இப்போ தினம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆமாம் எவ்வளவோ செய்திகள் வருது, யூடியூப்பில் வருது, பேப்பர்ஸில் மீடியாஸில் எல்லாம் வருது. விபத்துக்கள் எவ்வளோ வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. சாவு விகிதம் நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சு குறைச்சிட்டோம்னு சொன்னால் வேற வழியிலோடி அதை உடச்சிட்டு போயிட்டு சரியா இப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர அப்போ இது பொல்லாத காலமா? இனி 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுபுத்திரர் அது எப்படி? தற்பிரியராயும் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை, தூஷிக்கிறவர், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள். அடுத்த வசனம் படுக்க 3வது ரோல் பண்ணுங்க. சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், குடும்பம் உள்ளவர்கள், நல்லவரை பயக்கிறவர்கள். அடுத்த வசனம் போடுங்க. துரோகிகள், துணிகரம், இரமாப்பு, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பிரசங்கியாரு எங்க விலகுது? இப்ப எல்லா இடத்துலயும் இதுதான் இருக்கு. சொர்க்கத்துக்கு தான் போனோம். இப்ப தொட்டு விலவடாண்டா, இப்ப சொர்க்கத்துக்கு தான் போனோம் அப்படி நிலைமை இருக்கு. ஸோ இந்த பட்டியல் தான் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் கூடுதல் நடக்கிறது தானே சொல்லியிருக்கு, அப்படிதானே? அப்போ வர நாட்கள் மோசமா இருக்குமா பிரசங்கியாரு? புது வரியத்திலேயாவது ஏதாவது புதுசு நடக்கும்னு பார்த்தா இல்லை, இது வரைக்கும் ஏகமாய் தவிக்கிறார்கள், இனி கூடுதலாய் தவிப்பார்கள். சொல்லிதான் வேணும், வேற ஒன்றும் நடக்க முடியாது எங்களுக்கு. கூடுதல் வசனத்தை சொல்லிட்டோம், நடக்கிறத சொல்லிட்டோம். எல்லாம் வேண்டாம், அது பொய்னா நீங்கள் உலகத்தை பார்த்துருங்க. ஆளாளல் மண்டை கலந்து தற்கொலை பண்ணிக்கிறான், செத்தாதான் தீரம், பிரச்சனை தீரன்னு அவனே முடிச்சிட்டான், மறுபடியும் எடுத்துட்டான். வேற வழி இல்லை, ஒரு பரிகாரம் அவனுக்கு தெரில, ஏதோ கிருபையினால நம்ம வச்சிருக்காரு. அல்லையோ சரி. அப்போ இப்படி கொட்டுமையில் அதிகரிக்கும். இப்படி தான் இருக்குது. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள். என்ன சொல்லியிருக்காரம்மா? கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு இடத்துல அது ஒரு ஜப வீட்டுக்கு பக்கம் நான் அங்கே அப்போ செய்திக்கு போவேன். அன்னைக்கும் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். முடிஞ்சோடனே பாஸ்டர் சொன்னார், பக்கத்தில் ஒரு பையன் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான். ஸோ நம்ம சபைக்கு பக்கம், நம்ம சபைக்கு வர்றவங்க இல்லை, வேறு சூழ்நிலை தான், என்றாலும் நம்ம ஒன்று அதில் போனோம் பக்கத்தில் இல்லையா. சரி, அவருக்கு துணையாக நான் போனேன். பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த தாய் கதறல் பயங்கரம். மோனே உன்னை பற்றி நான் என்னெல்லாம் கனவு வச்சுருந்தேன் மோனே, இல்லையா? பல வேளை அப்படி கதறாங்க இல்லை, பிள்ளைகளை பற்றி கதறார்கள். அவன் கனவு வச்சுருந்தேன். சில வேளை வாழ்க்கை சிதையும் போது அழுகிறார்கள், நான் என் வாழ்க்கையை பற்றி என்னெல்லாம் கனவு கண்டேன்,
எப்படியெல்லாம் கனவுகள் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னு எவ்வளவோ சாட்சி. நம்ம வெளியே ரோட்டில் ஓடி படம் காட்டிட்டு நடக்குது பார்க்காண்டா, பட்டம் கட்டிக்கிட்டு கோட்டன்ட்டையும் போட்டுட்டு பட்டம், அது உலகம் அனைத்தையும் மோசம் பார்க்குற பிசாசு ஆவி உள்ளே நடக்குதுங்கிற பெரிய பிரச்சனை. குழப்பத்திலேயாக வண்டி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, தாங்க முடியாத சொல்ல முடியாத வேதனையை மூடிக்கிட்டு மேக்கப் அடிச்சுட்டு ஓடுவதாக உலகத்தில் நடக்கு. அதை பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க, சரியா? வாழ்க்கையின் இயல்பான யதார்த்த நிலை என்ன செய்யணும்? புரிஞ்சு நடக்க கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. அல்லையோ? ஆமாம், அந்த கற்பனை உலகத்தில் நடக்க முடியாது. அப்போ கனவு கனவு காணுங்கன்னு சொல்லி கனவெல்லாம் கந்தலாகி போன ஒரு சிலருக்கு கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம். பெரும்பாலும் கந்தலாகி தான் போயிட்டு இருக்கு இப்போ உள்ள கனவுகள் எல்லாம். அதனால் இந்த மாதிரி கள்ள கனவுகள் எல்லாம் நாம் கண்டுகிட்டு நடக்கப்படாது. அல்லையோ? நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு ஒரு கனவு உண்டு இல்லையா? பிள்ளைகளை பற்றி வளர்க்கும்போது பிள்ளைகளை பற்றி பெற்றோருக்கு தெரியும், பெற்றோருக்கு ஒரு கனவு உண்டு. அப்போ அது மாதிரி ஆண்டவருக்கு ஒரு கனவு இருந்து தேவ பிள்ளைகளாக இருக்கணும். அதாவது அது மல்கியா 2:15 தானே. அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், மற்றொருவனை ஏன் படைத்தார்? அவன் தேவ பக்தி உள்ள சந்ததியை வரும்படித்தானே. மல்கியா 2:15 வசனம் போட்டு பாருங்க. சரி, அதாவது அவருக்கு ஒரு கனவு இருந்து ஆதாம் ஏவாள் தேவ சித்தம் செய்யணும். மல்கியா 2:15. சரி, அது ஆதாம் ஏவாள் என்ன செய்யணும்? எனக்கு கீழ்ப்படியணும். நாமளும் அப்படி தான், நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும்னு தான் விரும்புமே தவிர உண்மையை சொல்லணும். நம்ம ஆராதிக்கிறது நம்ம விரும்ப மாட்டோம். இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது, முன்னால் வருது நான் சொல்லணும். பொதுவாக இந்த நாட்கள் இந்த ஆராதனை என்கிற கொள்கை அதிகமாய் பெருகி வருது. பாடி ஆராதிக்கணும், ஆடி ஆராதிக்கணும், சாப்பிட்டு சாப்பிடாம தூங்காமல் சங்கிலி ஜபம், சங்கிலி அறந்த ஜபம்லாம் நிறைய இருக்குது. நான் அதை நினைக்கும் போது எனக்குள்ள ஆவியானவர் பேசின ஒரு காரியத்தை நான் சொல்லணும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் தானே தவிர ஆராதனை அல்ல. இது கொஞ்சம் ஆழமாக இருக்கணும், சொல்லணும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம், நல்லதுன்னு சொல்லியிருக்கு, சரியா? நாம் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிவது தான் சரியான ஆராதனை. அதை முதலாவது புரியுங்க. அது மத்தேயு 15:8 தானே. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் என்னை விட்டு விலகி இருக்கிறதே, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணோ எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயாவை கொண்டு ஏற்கனவே சொல்லியாச்சு. இஸ்ரவேலர்களுக்கு சொன்னதை இப்போ ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்றார். அல்லேலூயா, பார்த்துடுங்க. அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை எல்லாம் கடைபிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆராதனை பண்ணதால தேவன் திருப்தி அடைய மாட்டார். இது ரொம்ப முக்கியமாக மனசில் வைங்க. ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான நிலைகளை ஏற்படுத்துகிறது. கடந்த நாளிலே சில மாதங்களுக்கு முன்பு தென்காசி பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராம ஊழியங்களுக்கெல்லாம் நாங்கள் போனோம். அங்கே போகும்போது ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணினேன். அவர் சிஎஸ்எஸ் சபையில் ஒரு உபதேசியாராமா, கேட்டகிஸ்டா. ஸோ அங்கே இருக்கார். அந்த ஃபேமிலி, அவங்களுக்கு அம்மா எல்லாம் கொஞ்சம் பெந்தகோஸ்து அனுபவம் உள்ளவங்க. இவங்க கொஞ்சம் அது எப்படி ஆச்சுன்னு தெரில, அதுக்குள்ளே நான் போகல. ஸோ நான் பிரசங்கம் பண்ண நிறுத்தப்பட்டிருந்தேன். ஒரு மொத்தம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த லைன் போகும்போது அங்கே போவோம். 3 நாள் மொத்தம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் 2 நாள் பிரசங்கத்திலும் இயேசுவின் சீஷராகுதல், அதாவது இயேசுவின் பக்தராகுதல்ல சீஷராகுதல், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அவர் மாதிரியில் நடக்கிறது, அவர் ஆவியில் இயங்குறது, ஆவியினால் நடத்தப்படுறது என்கிறெல்லாம் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். அது 2வது மாதம் நான் போகும்போது ஒரு காரியம். ஏன்னா அந்த வீட்டில் 2 பையன்மார் உண்டு, வாலிபர்கள். ஒருத்தன் கீபோர்டு ப்ளே பண்ணுவான், இன்னொருத்தன் ரிதம் பேடு ப்ளே பண்ணுவான். வீட்டிலே வச்சுருக்காங்க, எல்லாம் வீட்டிலே வச்சுருக்காங்க. வண்டியிலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம், பிற இடத்துல கூட்டங்கள் யாரெல்லாம் நடத்துவாங்களாம், வெளி கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த பிள்ளைகளாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஸோ 2 பேரும் நல்ல உற்சாகமாக ப்ரே பண்ணாங்க. நான் இதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செய்தி சொல்லும்போது ஒரு காரியம் முன்னால் வந்துட்டு, நீங்கள் இசைக்கருவி மீட்டுறதுனால, இப்படி ஆராதனை நடத்துறதுனால நீங்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அது உண்மை கிடையாது. நீங்கள் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே இருக்கணும், தேவ ஆவியினால் நடத்தப்படுற எல்லைக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் வெறும் ஆராதனை ஆட்டம் பாட்டோன்னு பைத்தியகாரத்தனமாக போயிருக்குல்ல, கிறுக்கு, ஓகே பேய், அது ஒரு பேய்த்தனம் தான். அப்படி கிடையாது. நீங்கள் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே இருக்கணும். அதுக்கு பிறகு தான் ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிறது. அதுதான் பேஸ்மெண்ட்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ கிருபை இழந்துட கூடும். அநேகர் இப்படி தப்பாக நினச்சி தேவ கிருபை கிடைக்க நான் ஆராதித்தேன், ராத்திரி போல ஆராதித்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்செல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க.
அதனால் உங்களுக்கு நீங்கள் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே ஏன்னா வசனம்லாம் சொல்லிட்டேன். ஸோ 3வது மாதம் போயிருக்கும்போது அவங்க செய்தி, நான் இந்த மாதிரி செய்தி சொன்னது அவங்க ரசிக்கலை. அதனால் அன்னைக்கு நாங்கள் எங்கேருந்து போயிருக்கோம், ரொம்ப நேரம் அவங்க வரல. அவங்க வெளியே எங்கேயோ வேலைக்கு போகிறவங்களாம் சுற்றிட்டு, நான் பிறகு வேற 1-2 பேர் வந்திருந்தாங்க. நான் பிரசங்கத்தை பண்ணி முடிஞ்ச பிறகா என்னமோ தான் வந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, அவங்க வீட்டுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி இதுக்குன்னே வந்திருக்கோம். ஸோ இப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டேன், வெளியே நான் சொல்லவில்லை. ஏன்னா ஊழியத்தில் நாங்கள் பல சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலை இல்லையா, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது மாதிரி அனுப்புகிறேன், அதில் சர்ப்பங்களுக்கு நடுவில் அனுப்புகிறேன், எல்லாம் வார்த்தை இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருஷம் பழகி போனதுனால அதை குறித்து நான் ஒன்றும் காட்டிக்கிடாமல் இருந்துட்டேன். அதன் பிறகு ஒரு 2 மாதம் எனக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு முடியாமல் பெரிய தடை ஏற்பட்டது. அந்த பக்கம் அந்த கிராம அந்த ஊழிய சூழ்நிலையில் போக முடியாமல் 2 மாதம் ஃபுல்லாக 2 அட்டம்ப்ட் ஃபுல்லி அது நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கு பிறகு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. அந்த வீட்டில் அந்த தகப்பனார், தாயார், இன்னொரு அந்த தாயாருக்கு சிஸ்டரா 3 பேர் விபத்தில் மரித்து போனார். நல்லா கவனிக்கணும். நல்ல சாப்பாடு தந்தாங்க, அந்த வீட்டில் தங்கியிருப்போம், எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு இருதயம் உடஞ்சி போச்சு. அந்த வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணினேன், ஆண்டவரே அந்த வீட்டில் உங்களுடைய வார்த்தை சொன்னேனே, அந்த வீட்டில் எங்களுக்கு உபசாரம்லாம் செஞ்சாங்க, அவங்களுக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணலாம் ஜெபம் பண்ணினே, இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு அதை ஜீரணிக்க முடியவில்லை. அப்படி ரொம்ப வேதனையோடு நான் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சில வசனங்களை, உடனே எனக்கு தேவ ஆவியானவர் சில வசனத்தை தந்தார். ஒரு விஷயம் அது என்னன்னு சொன்னால், அதாவது நீங்கள் உம்முடைய ஆண்டவர் கடைசி நாளில் சொல்லுவாங்களாம், உம்முடைய சமூகத்தில், எங்களுடைய சமூகத்தில் நீர் போஜனம் பண்ணினீரே, எங்கள் தெருக்கள் எல்லாம் நீர் பிரசங்கம் பண்ணீர் இல்லையா, அப்படியெல்லாம் ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க. லூக்காசு விசேஷத்துலையா 13ஆம் அதிகாரமா 13:26 போடுங்க பார்ப்போம். 13:26 அந்த ஜனங்கள் என்ன சொல்வாங்களாம் ஒரு நாள், 13 லூக்கா 13:26 அவங்க என்ன அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போதனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். அடுத்த வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன்னு சொல்லி அடுத்த ஒரு வார்த்தை, அக்கிரமக்காரராகி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாருன்னு சொல்றார். யாருக்குங்க? இயேசுக்கு சாப்பாடு கொடுத்தவங்கள அக்கிரமக்காரர்னு ஆண்டவர் இங்கே சொல்றார் இல்லையா. வீட்டில் விருந்து கொடுத்தாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னால் தான் பிரசங்கம் எல்லாம் பண்ணார். எனக்கு ஆவியானவர் இந்த வசனத்தை தந்தார். அது மாதிரி லோத்தின் மனைவி இல்லையா, தேவதூதர்களுக்கு உபசாரம் செஞ்ச இல்லையா, சமையல் பண்ணி கொடுத்தவ தானே லோத்தின் மனைவி. அவளே உப்புத்தூண் ஆகி போனால் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். சரி, இந்த காரியம்லாம் எனக்கு உணர்த்தினார். அப்போ இதன் மூலம் ஆண்டவர் மீண்டும் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தினார். நான் நினச்சி பார்த்தேன், நான் என்ன பேசினேன். ஏன்னா சில காரியங்களை தேவன் ஏதாவது பேசியிருப்பார், அதுக்கு முன்பு என்னென்ன பேசினார் என்றல்லையா, சொப்பனமாக இருக்கலாம், பேசியிருக்கலாம். இதெல்லாம் நான் எடுத்து பார்த்தபோது எனக்கு ஞாபகம் நான் சொன்னேன், நீங்கள் ஆராதனை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, தெய்வ சித்தம் செய்கிறவங்களா இருக்கணும், இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கணும், அவருடைய ஆவியின் தேவ ஆவியினால் நடத்தப்படுற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். நான் சொன்னதை நான் நினச்சி பார்த்தேன். அது அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுனால அடுத்த நாள் ஆமாம் வருவான்ல, நான் 2 மாதம் நான் வேறு அதை என்னை கூட்டிகிட்டு போகிற பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க கூப்பிடவும் இல்லைன்னு சொன்னார். பிறகு கூப்பிடலாம் எப்படி போகிறது அப்படின்னு. சரி, அன்புக்குரியவர்களே, எதுக்கு சொல்கிறேன், நாம் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே இல்லாமல் இந்த மாதிரி ஆராதனை மாதிரி அதுலேயே நீங்கள் போயிடாதுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் இருக்குது. தேவ சித்தம் செய்கிறது தான் இந்த ஆராதனை பற்றி சொன்னாலே, நீங்கள் ரோமர் 12:1-2 நீங்கள் உங்கள் சரீரங்களை அல்லது உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யக்கூட புத்தியுள்ள ஆராதனைனா நம்ம தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழ்கிறது. சரிதானுங்களா? இது இப்படி தான், இது இல்லாமல் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அது போய் சாசு வேறு பக்கம் கொண்டு போகிறான். ஆண்டவருடைய வசனம் இல்லை, சீஷத்துவம் இல்லை, அப்போஸ்தல அஸ்திபாரம் இல்லை, சுவிசேஷத்தின் அடிப்படைகள் ஒன்றும் இல்லை, போயிட்டுருக்குறாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஆனால் ஆட்டம் பாட்டத்துக்கு வரவில்லை, அதில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. லட்சக்கணக்கில் ரூபாய்க்கு ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. பயன்படாது. ஆண்டவர் இந்த அடியெல்லாம் கேட்க மாட்டார். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க விரும்பல. ஆமாம், அப்படி இந்த வசனம் இருக்குல்ல, அது ஆமோஸ் தானே, அவன் பாட்டுக்களை இறைச்சலை என்னை விட்டு அகற்று, வீணைகளின் சத்தத்தை கேட்க மாட்டேன், நீதி நியாயம் தண்ணீரை போல புறப்பட்டு வர கிடவது. ஆமோஸ் தானே, அங்கே ஒரு வசனம் இருக்கும். ஆமாம், அது பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் சொல்லியிருக்கார். அது
5 ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் வாரத்தில் பேச போனோம். 23 23 போடுங்க. உன் பாட்டுக்களின் ஆமோஸ் 5 8 இல்லை 5 தான் சாரி, ஓகே. 5:23 உன் பாட்டுக்களின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை கேட்க மாட்டேன். அடுத்த வாரத்தில் வசனம் போடுங்க. 24 நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கிடவது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. தேவ நீதி வாழ்க்கையில் இருக்கணும், நியாயம் இருக்கணும். தேவ சித்தத்துக்கு பரலோக தேவனை பிரியப்படுத்துகிற பற்றியெல்லாம் அங்கேயும் சொல்லுவார், இஸ்ரவேலரே நீங்கள் வனாந்திரத்தில் இந்த 40 வருஷம் பள்ளிகள் எனக்கு காணிக்கையில் எனக்கு செலுத்தினீர்களோ ஒன்று கேட்கார். உங்கள் ஆராதனை எனக்கா செஞ்சிய? நான் கேட்கல. நீங்கள் வேற உண்டாக்கின கூடாரம் எல்லாம் மனசில் கொண்டு தெரிஞ்சிய. வெளியே தான் பாட்டு. ஆமாம், வாயினால தேவனை பாடுது, மனசில் இருக்குது. ஆமாம், என்ன சொல்லியிருக்கு இல்லையா அந்த கூடாரம் கண்ணக்குட்டி. ஆமாம், மோசே மலையிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனோடனே, டேய் ஆரோன் அவன் இனி வரமாட்டான், எங்களுக்கு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி கொடு கேட்டாங்க இல்லையா. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை, அது யாத்திரா 32:4 அங்கே வந்தா அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணி கொடு. அப்போ மனசில் இருந்தது கண்ணுக்குட்டி தானே. 10 விதமான வாதம் எல்லாம் பார்த்தாங்க. இந்த தேவனாகிய கர்த்தர் முந்தின வசனமா 3ஆம் வசனம் போடுங்க. ஆமாம், அதான் உங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. ஆமாம், அதுக்கு முன்னாலே இருக்கோ எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும். சாரி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். அதான் அண்ணா இருக்குல்ல பத்தியெல்லாம் 3ஆம் வசனத்தில். அப்போ 10 வாத அனுப்பி செங்கடல்ல ரோடு போட்டது கண்ணுக்குட்டி, அப்படித்தானே. உங்களை அடுத்த அந்த 4ஆம் வசனத்தில் வரும்போது உங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் சரியாயிட்டா கொண்டு விட்டாச்சு. அப்போ மனசில் இருந்தது கண்ணுக்குட்டி ஆகும். இது மாதிரி தான் ஆளு இங்கே இருந்தாலும், கூட்டத்தில் இருந்தாலும், ஆராதனையில் இருந்தாலும் மனசம்படம் உலகத்தில் தான் இருக்கும். சரியா? வாரது அப்படி போகணும், நேரம் போயிடக்கூடாது. ஒரு இடத்துல நான் எப்படி பேசிகிட்டு இருந்தேன், ஆவியானவர் செய்தி சொல்கிறார், டேய் காதில் களத்துல எல்லாம் கலத்தி இருக்குன்னு பார்க்காத, இவங்களுக்குள்ளே இருக்குது உலகமாக்கம் அப்படின்னு. அப்போ நான் எனக்கு சந்தேகம், உலகத்துக்கு உலக சிந்தை உள்ளவர்கள் காது காலத்தில் எல்லாம் கலத்திட்டு வெள்ளை கட்டிக்கிட்டு இப்படி வருவாங்களா? அப்படி வரமாட்டாவா இல்லையா? என் மனசில் போராட்டம் தான். அது எப்படி சரியா இருக்கும்? சரி இல்லை, நீ கேட்டு பாரான் பார்ப்போமே, அதை கன்ஃபார்ம் பண்ணு நான் வச்சுக்கிட்டேன். பிறகு அப்படி முடிஞ்ச பிறகு அவங்களோட பேசிகிட்டு இருக்கானது, நீங்கள் உங்கள் பழைய மார்க்கம் எது? அது அந்த மார்க்கம். அப்புறம் எப்படி இங்கே வந்திய, இப்படி இதெல்லாம் இந்த மாதிரி வேறுபாட்டு அனுபவம் கலத்திட்டு வந்தியன்னு கேட்டால், அது எங்கள் பிரசங்க யார் இப்படியெல்லாம் கலத்திட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்தா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவாருன்னு பிரசங்க யார் பிரசங்கம் பண்ணாரு, அதனால கலத்துறோன்னு கொள்ளாமா. பூமி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை? இப்போ லட்சணம் அப்படி தான் போயிட்டுருக்கு. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாராவதுக்காக கலத்துனீங்க? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரது கலத்த இல்லையா? சரியா? கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது வாரத்துக்கு மேலான நிலை தேடுங்கள். என்னெல்லாம் கணக்கு பாருங்க. நமக்கு நம்ப முடியலைல்ல, கண்ணையும் நம்ப முடியலை, காதையும் நம்ப முடியலை, அப்படியாக சூழ்நிலை. சரி, அப்போ அதனால் ஆராதனை கிறிஸ்தவத்தில் போகாதங்க, தேவ சித்தத்தில் போங்க. அப்புறம் அவையோட உண்மையோட ஆராதிங்க, இல்லை ஒன்றும் வசனத்தில் ஒன்றும் நம்ம மாற்றலை. சரி, அதனால் கொஞ்சம் தெளிவாக நாம் வந்திருக்கணும். சரி, இப்போ வசனத்து இப்போ வந்துட்டே இருக்குல்ல. என்ன சொல்கிறார் பேதுரு? தேவ நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். தட்ஸ் தி பாயிண்ட். என்ன செய்கிறோம்? இங்கெல்லாம் நிறைய வாக்குத்தத்தெல்லாம் டயரி முழுவதும் வருஷக்கணக்காக எழுதி வச்சுட்டு காத்திருப்பாங்க. ஒரு பிரசங்கர் ஒரு செய்தி சொல்கிறாரு, யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கேயோ கேட்டேன். அவர் சொல்லுவார், எங்கள் சர்ச்சில் 1ஆம் தேதி வாக்குத்தத்த கூட்டம் வச்சோம், எல்லாருக்கும் வாக்குத்தத்த அட்டையெல்லாம் கொடுத்தாச்சு. அதில் ஒரு வயசான தாயார் இருந்து, அவங்க அதுவரை கூட்டத்துக்கு வந்தும் போய் பேருக்கு தான் வருவாங்க. எப்போதாவது எப்படியோ 1ஆம் தேதி வந்துட்டாங்க, வாக்குத்தத்த அட்டை எடுத்து வட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. நேரமே வந்துடுவாங்க சபைக்கு. எல்லா நாளும் கூட்ட நாளில் நேரமே அர்லியராக வந்து தூத்து பாயெல்லாம் போட்டு எடுத்து பண்ணி ரொம்ப இருந்தாங்க. அப்புறம் வருஷ கடைசியில் வாக்குத்தத்துக்கு அவங்கள காணலை. எப்படியா? வருஷ கடைசி அடுத்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தை கூட்டத்துக்கு அது வரை எல்லாம் வந்தாங்க. என்னடா இந்த நாள் முக்கியமான நாளே காணலை அப்படின்னு தேடி பிடிச்சி வீட்டில் விசாரிக்க போனா, அது பிரசங்கார இந்த வருஷம் வாக்குத்தத்தம்னு போட்டிருந்து இப்படி கிடச்சிது, அந்த வரியை முடியதோட நான் நல்ல பொறுமையோட காத்திருந்தேன், அது நடக்கலை, அதனால கூட்டத்துக்கு வரையில. சரி இல்லை, இது கொடுக்காம இருந்துருந்தா ஒவ்வொருத்தரும் இல்லை. சரியா? இப்படிலாம் நிறைய இருக்குது, அது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆமாம், வரிய ஒரு இடத்துல நான் வந்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனேன். அங்கே ஒவ்வொரு வருஷமும் அந்த சபைக்கு
கொடுக்குற வாக்குத்தத்தத்தை எழுதியிருக்காங்க. ஒரு வருஷத்தை போட்டாங்க, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் ஒன்று பெருசாக அதை பெயிண்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. அடுத்தது அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் 3 பக்கமும் ஒவ்வொரு ஈயரம் கொடுத்த வாக்குத்தத்தை எழுதி போட்டிருக்காங்க. அதில் ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், செழிப்பான தோட்டத்தை போல இருப்பாங்கிறது ஒரு வாக்குத்தத்தம். வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்ச்சில் தண்ணியே கிடையாது. எப்படிங்க? அந்த சர்ச்சில் தண்ணி கிடையாதுங்க. ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தா இந்த டேங்கர் டிராக்டரில் வந்து டேங்கர் மாட்டி கனெக்ட் பண்ணி ஒரு டேங்கர் தண்ணி அடிச்சுட்டு வந்து இங்கே உள்ள தொட்டியிலெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணி தான் கூட்டமே நடத்துகிறாங்க, தண்ணி கிடையாது. இன்னொரு வாக்குத்தத்தம் என்னென்னா, உன் ஒளி வந்தது, வெளிச்சம் அப்படி விதித்தது, இப்படி விதித்தெல்லாம் பிரகாசம்லாம் இன்னொரு வாக்குத்தத்தம் எழுதி போட்டிருக்காங்க. அடுத்த வேடிக்கை காட்டிங்கன்னா, அந்த சர்ச்சில் கரண்டே கிடையாது, லைட்டே கிடையாது. என்னங்க, அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கு எவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு வீட்டில் இருந்து ஒயர் போட்டு கொண்டு வந்து தான் இதெல்லாம் மாட்டிருக்காங்க. நம்ம மனசுக்குள்ள இது எழுதாமலாவது விடப்படாதா? ஓத்துறோம் இல்லை, அங்கே 1000 பிரச்சனை இருக்கான், பவர் எடுக்க முடியாமல் எல்லாம் இருக்குன்னு புறதான் கேள்விப்பட்டேன். ஸோ யாருங்க கொடுத்தது? வருஷம் வேற கொஞ்சம் வேற ஆயிருக்கு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நானே அவஸ்தை, இத்தனை வருஷமா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலன்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரில. சும்மா இருக்கணும். அதான் நித்திய ஜீவனை தருவேனுங்கிறது வாக்குத்தத்தம் சொல்லிட்டார்ல, நீ அதை மிஞ்சி அனித்தியமானதை போட்டுட்டு இருந்தா சில வேளை வில்லங்க ஆயிருமோன்னு தெரில. அல்லையோ. சரி, இப்போ நம்ம காத்திருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோன்னா, இந்த பாழடைஞ்ச உலகத்துக்கு காத்திருக்கல. இங்க உள்ள அதான் அந்த சரீரத்து நிலைமை எல்லாம் நமக்கு இதுக்கு. ஏன்னா விசுவாசிகள் இனி அடுத்த வரியத்திலேயாவது சொக்க எடுத்து வந்துருமா, அடுத்த வரியத்திலேயாவது இனி சாவாம இருந்துருவேன், நல்ல கனவுல தான் நடக்கிறேன். அப்படிலாம் நடக்காதுங்க. நாம காத்திருக்க வேண்டிய வாக்குத்தத்தம் தான் சொல்லியிருக்கு. அப்ப காத்திருத்தல், இந்த காத்திருத்தல்னா என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த காத்திருத்தலை பற்றி இந்த நாட்களுடைய ஒரு புரிதல் என்னன்னா, இப்போ வந்து பரலோகத்துக்கு போனோம், காத்திருக்கிறோம், அப்போ பரலோக பாட்டு நிறைய பாடணும். வருகைக்கு காத்திருந்தா வருகை பாட்டு நிறைய பாடணும். அப்போ வருகை பாட்டு நிறைய பாடினா, பரலோக பாட்டு நிறைய பாடிக்கிட்டு இருந்தா நாம காத்திருக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் காத்திருக்கிறதுக்கு சரியான அர்த்தம் அது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுதல். அல்லையோ, காத்திருக்குதல்னா என்ன அர்த்தங்க? தேடுதல் இல்லையா? தேவ ராஜ்யத்தை தேடுதல், அதை அடைதல், அதுக்கு தகுதிப்படுதல் இல்லையா? அதுக்கு ஆயத்தமாகுதல், இதான் காத்திருத்தல். அல்ல இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறதோடு புது பலன் அடைவாருன்னு சொன்னோன்னே நல்லா தின்னுட்டு கிடந்து உறங்குன்னு சொல்லியிருக்காது. அப்படியாக நினைக்கிறாங்க. காத்திருக்காங்கன்னா ஆமாம் 6 மாதம் தூங்கு, 6 மாதம் கழிச்சு எழுப்புவார். நவர் அப்படி சொல்லலை. காத்திருக்குதல்னா தகுதி அடைதல்னு அர்த்தம். அதுக்கு தகுதி அடைதல், அதுக்கு பிரயாசப்படுதல், அதுக்கு ஜெபித்தல், அதுக்குரிய லைனில் தேடுதல். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் தேடணும். ஏன்னா தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ராஜ்யத்து சூழ்நிலைக்கு போனோம்னா, இது நல்லா கவனிச்சிருக்கேன், இதுதான் பாயிண்ட். அந்த சூழ்நிலைக்கு போனோம்னா இந்த உலகத்தில் இருக்கும்போதே நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை என்கிற அத்தாட்சி ஐடி கொடுக்கப்பட வேண்டும். சரிதானுங்களா? ஒரு கண்ட்ரிக்கு போனோம்னா அங்கே விசா, பாஸ்போர்ட்டில் அங்கே பாஸ்போர்ட்டு, வெளியே போகணும், அவன் விசா இமிக்ரேஷனுங்கிறான், இருந்தால் தானே உள்ளே என்டர் பண்ண முடியுது. இது மாதிரி தான் பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைவதற்குரிய காலம், தேடுதலின் காலம் இந்த வாழ்க்கை. இங்கே வேற ஒன்றும் தேடியும் நாடியும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இப்படி அடி ஓடி போயிட்டு எல்லாம் தகராறு பண்ணிட்டு ஓடி போகிறாங்க. சரி, அப்போ ஒரு தேடல் இருக்கணும். தேவ ராஜ்யத்தை தேடுகிற தேடல் இருக்க வேண்டும் என்பது இங்கே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். மத்தேயு 6:10 ஆண்டவர் சொல்வார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல என்னுடைய வாழ்க்கையிலும் பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ ஜபத்துக்கு முதல் பாயிண்ட் என்னது? பரலோக தேவனுடைய ராஜ்யம் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் வருவதாக. அதுதானே முதல் ஜபத்தினுடைய மகபுரம். மற்ற காரியம் அப்படிதான் அந்த வருஷம் இருக்கும். அப்போ தேவ ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிறீர்களா என்பதை நீங்கள் முதலாவது சிந்தித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா 17:20-21 இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வந்து இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க மேசியாவை எதிர்பார்த்துருக்குறாங்க. இவர் நான் தான் மேசியான்னு சொல்லிட்டார். அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட சொல்லிட்டார். அது யோவான் 4:21 அப்புறம் அப்படி வாசிக்கிறோம். மேசியா உன்னிடத்தில் பேசுகிற நானே மேசியா அங்கே இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் சொன்னோன்னா அவங்க கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீர் தான் மேசியானா இஸ்ரவேலர்களுக்கு ராஜ்யம் கிடைக்குமா, நம்ம ஆட்சி செய்யலாமா, அது எப்போ வரும் அப்படின்னு அந்த கான்செப்டில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு அதுக்கு ஒன்றும் காரணம் இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா?
நம்ம வாழ்றது சாத்தானுடைய ராஜ்யம், நம்ம சுற்றி இருக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம் இல்லையா? எல்லாமே நீங்கள் பள்ளிக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வசனம் இருக்கு, யோபு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கும் போது பிசாசு அங்கே வர்றான். அவன் கர்த்தர் கேட்குறார், நீ எங்கேருந்து வர்றாயின்னு கேட்டா, நான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வர்றேன்ல, சுற்றிட்டு வர்றேன் அப்படின்னு. யோபன் மேலே கண் வச்சியான்னு கேட்டா, ஆமாம் கண் வச்சு தான் சுற்றுறேன், ஒரு வேலி போட்டிருக்கிறதுனால உள்ளால போக முடியல. சரியா? அது வேலி, நீர் அவனையும் அவனுக்கு உண்டானவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு இருக்கு. சரி, அப்போ பிசாசு எங்கேயும் சுற்றுறான் இல்லை? ரோட்டில் சுற்றுறான், வீட்டில் சுற்றுறான், காலேஜில் சுற்றுறான், ஆஃபீஸில் சுற்றுறான், எல்லா இடத்துலையும் சுற்றுறான் இல்லை? தூங்கும் போதும் சுற்றுறான். ஏதோ நம்ம சுற்றி ஒரு வேலி போட்டிருக்கனால தொட முடியாமல் இருக்குது. நாங்கள் பைக்கில் ஊழியங்களுக்கு போவோம், ஒரு 200 அடி 300 அடி தூரத்தில் எனக்கு பக்கத்தில் விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். நான் அதுக்கு சைடில் ஓடி போனோம். எப்படி? பல தடவை உணர்ந்திருக்கேன். என் கூட வர்ற ஊழியக்காரர்கிட்டையும் சொல்லுவேன், பாஸ்டர் கொஞ்சம் கவனமாக இருந்திருங்க, இப்படி விசித்திரமான ஒரு காரியம் நடக்கும், நம்ம சுற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் விபத்து நடந்து விழுவாங்க, பல காரியங்கள் நடக்கும். நான் அந்த சைடில் ஓடி போக வேண்டியிருக்கோம், நீங்கள் அலர்ட்டாக இருங்கன்னு சொன்னேன். இப்போ நேற்று கூட ஒரு சூழ்நிலையில், ஆமாம் நான் தான் காரை ஓட்டிகிட்டு வந்தேன், ஊழியத்தினுடைய சூழ்நிலையில் உள்ள காரில் வண்டி நான் ஓட்டுவேன். ஸோ ஓட்டிகிட்டு வந்தேன். அப்பவும் இதே மாதிரி ஒரு நடந்தது. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு சூழ்நிலைக்கு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம், ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்தது, காரெலாம் ஸ்டாப் பண்ணி அதுக்கு இடையில ஓடி தான் ஓட்டிகிட்டு வர வேண்டியாச்சு, பார்த்துக்கிட்டே தான் வர வேண்டியாச்சு, வர வழி இல்லைல்ல. சரி, அப்போ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை ஆண்டவர் போட்டிருக்காரு. சரியா? என்ன போட்டிருக்காரு? எங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டிருக்கு, ஒரு வேலி போட்டிருக்கு. ஒரு பிசாசுடைய பிரசன்னா எங்களுக்கு எதிராக சுற்றி மோதி அடிக்குது, ஆனால் அந்த வேலியை தாண்ட முடியல. அதனால தான் அந்த வேலிக்கு வெளியே தெரியுது, அந்த பிரசன்ன அடிக்கனால வேற ஆளுல அடிச்சிருது. அது அவங்களுக்கு அந்த இது இருக்காதுல்ல. எங்களுக்கு தேவ கிருபையும் ஒரு வேலையும் இருக்கனால அதை நான் எவ்வளோ உணர்றேன். ஒரு ஏரியா போட்டுருக்கு, டக்கு 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 பக்கத்தில் நடக்க, நீ போயிட்டே இரு. தட்ஸ் ஆல். அந்த வசனம் சொல்லுதில்ல, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, அதுதான் அதுக்கு வார்த்தை. அல்லையா? அப்படி சுற்றி நடக்குமா. நம்ம அணுகாம ஒரு வேலி இருக்கு. சரியா? புரியுதில்ல? அந்த வேலிக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும். சரி, அப்போ இந்த சூழ்நிலையிலே நாம் நடுவில் இருக்கிறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்மை சூழ இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதான் மனசுல வை, சுத்தி பேய் ஆடுது, ஆனா நமக்குள்ளே தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. சரிதானே? தேவனுடைய தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது நாம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறோம். இப்ப புரியுதா சொல்லுது? சுத்தி பேய் சுத்தி கொந்தளிக்குதுங்க, உள்ள தேவ ஆவியானவருடைய பிரசன்னம். இதுதான் விசுவாசிகளுக்குரிய தெய்வீக அனுபவம். புரியுதா? புரிஞ்சுக்க. சுத்தி கொந்தளிக்கும், நீ பதட்டப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்ல. 1 யோவான் 4:5 அங்க அந்த வசனம் இருக்கு. அப்ப உலகத்துல ஒருதான் இருக்கிறான், உங்களை சுத்தி. உங்களுக்குள்ள பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயமா இருக்கிறார். பத்தியல்லா, உலகத்துக்குரிய பேசுகிறார்கள். ஆமா, 4ஆம் வசனம். ஜெயித்தீர்கள், உலகத்தில் இருக்க உங்கள் இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த அறிவு இருக்கணும். அப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தேவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கு. ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் பிள்ளைகளாக இருக்கிறார். அப்போ இப்போ என்ன புரிஞ்சுங்க? பரலோக தேவன் ஆவியாய் வாசம் பண்ணும்போது நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே வருகிறோம். பரலோக தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிற பிரகாரம் நான் நடக்கும்போது நாம் தேவ ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறோம். அது மற்ற 7:21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய், என்னை கர்த்தாவே நான் ஆராதிக்கிறவனாலும் சரிதான், பிசாசு வரட்டுவான், நோயை குணமாக்குவான், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல்னு சொல்லுவேன். அந்த பட்டியல் அங்கே இருக்கு. அப்போ பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறது தான் பரலோக பிதாவினுடைய ராஜ்யத்தில் இருத்தல். அல்லேலூயா. இதுதான் ஏற்கனவே நான் ஒரு வசனம் சொன்னேன், ரோமர் 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் புத்தி உள்ள அறிவுபூர்வமான ஆராதனை, மற்றதெல்லாம் விவரம் கட்ட ஆராதனை, அறிவில்லாத ஆராதனைன்னு சொல்லிட்டேன். அடுத்த வசனம் சொல்லுது 2 என்ன சொல்லுது? அப்போ புத்தி உள்ள ஆராதனைனா என்னன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுடைய பார்வையில் நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதா உங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிறவர்களா இருக்கும்போது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்ல இல்லையா? இப்ப புரியுதுல்ல? நமக்கு உள்ள இருக்கு, நமக்கு வெளியே இல்லை.
இல்லைன்னா 2 பேர் 3 பேர் தேவ சித்தம் சொல்ற கூடி வந்தால் அவங்க மத்தியில் இருக்கும் சபை, சர்ச். ஓகே, அப்போ இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படை அனுபவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ எங்க தேவராஜ்யம் இருக்குது? நமக்கு உள்ளே இருக்கிறது, நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறது, நம்முடைய உள்ளான மனுஷனில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயம், மனம் இல்லையா, ஆத்மா, உள்ளான மனுஷன்னு எல்லா வார்த்தையும் ஒரே விஷயத்தை குறிக்கிறது தான். இப்போ 2 கொரிந்தியர் 4:16 வந்தால் பவுல் சொல்கிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்களுக்கு சுற்றி நடக்குதெல்லாம் இப்படி இருக்குது, எங்கள் சரீரத்தும் பலவீனமாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. ஹல்லேலூயா. விசுவாசிகள் இதை ரொம்ப மனசில் வைக்கணும். சுற்றி நடக்குது பல மாதிரி இருக்கும், நம்முடைய சரீரத்தில் நடக்கிறதே எதிராக இருக்கும். அதான் புறம்பான மனுஷன் அழிஞ்சிட்டு வர்றான்ல. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆத்துமாவிலே தேவ ஆவியானவர் குடியிருக்கிறார். அவர் பரலோக பிதாவுக்கு தகுந்த காரியங்களை சிந்திக்க உதவி செய்கிறார். எங்களுடைய சிந்தனை இப்போ மாறிவிட்டது. சிந்தனை எப்படி மாறிவிட்டது? பரலோக தேவனுக்கு ஏற்ற சிந்தை. ஒரு காலத்தில் உலகத்துக்கு ஏற்ற சிந்தையில் இருந்தோம், இப்போ பரலோக தேவனுக்கு ஏற்ற சிந்தையிலே நாங்கள் மாறிக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் ரோமர் 2:7, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். கவனிக்கிறீங்களா? 2 காரியம். ஒன்று, அழிவுக்குரியவைகளை தேடுகிற சிந்திக்கிற மனிதர்கள். இன்னொன்று, அழியாத நித்திய கன மகிமைக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்கள். ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் அழிவுக்குரிய விலை தான் சிந்திக்கிறவர்களாக இருந்தோம். ஏன்? இந்த கண்ணால் பார்க்குறது தான் நமக்கு தெரியும். நாம் என்ன ஃபீல் பண்ணோம், சுற்றி நம்ம உணர்ந்தது புரிஞ்சது தான் நமக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் அழிவுக்குரியதான். உலகத்தில் உள்ள எல்லாமே சரீரம் உட்பட எல்லாம் அழிவுக்குரியது, அனித்தியமானது. இந்த காரியம் தான் நமக்கு தெரிஞ்சதுனால அதையே வருஷக்கணக்காக படித்தனா இல்லையா? எத்தனை வருஷம் படிக்க வேண்டிய இருக்கு இல்லையா? இந்த உலகத்தை பற்றி எத்தனை பூச்சிகள் இருக்கிறது, எத்தனை புழுக்கள் இருக்கிறது, எத்தனை கிருமிகள் இருக்கிறது, கிருமிகளை எப்படி எப்படி உருமாறி கொண்டிருக்கிறது படிப்பா பாருங்களா. இல்லை, வேற வழி இல்லை. எல்லாம் பாடியை கிழிச்சு எல்லாரும் துண்டு துண்டாயிடு, அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது எல்லாம் பார்க்கணும். பயங்கர அனாட்டமியா. ஆமாம், அது அந்த மாதிரி அறுத்து கழிச்சு படிக்கிறான். உலகத்தில் எத்தனை புது புது பூச்சி வந்திருக்கு, புது வைரஸ் உருமாறி இருக்கு, இப்படிலாம் சொல்லி பெரிய பெரிய புஸ்தகம் இல்லை. நம்ம பெரிய படிப்புகள்லாம் படிக்க இன்ஜினியர், நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ டெக்னிக்கல் புக்ஸும் சரி, சயின்டிஃபிக் புக்கு, மெடிக்கல் புக்கெல்லாம் பெருசாக இருக்கும், தூக்கிட்டு ஒரு தலோணி மாதிரி இருக்கும், பெரிய புக்கு. ஆமாம், அவ்வளவு சைஸ். ஒரு நினச்சேன் இதெல்லாம் படித்தேன், கடைசியில் மண்ணில் தானே கொண்டு படித்து போடுவேனோ கடைசியில் இல்லையா? இதெல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ ரூபாயை வாங்கி பறிச்சுக்கிட்டு பார்சல் பண்ணி விட்டு போடுவானோ இல்லையா? அதனால் இதை தூக்கி தூரப்பட வேண்டியது. இதை போட்டு சமக்கிறதை விட ஏசுநாதர் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, ஏசுநாதர் தான் இல்லை இல்லையா? பேக்கி அந்த மருந்து தான், நோக்கி அந்த மருந்து தான், பரலோக ராஜ்யத்துக்கும் ஏசுநாதர் தான் மருந்து. அதனால் இதெல்லாம் குப்பையில் போட்டுட்டோம். சரி, அப்போது இப்படி உலகம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தெரியலை, அவங்க தெரிஞ்ச எல்லாம் போகிறான், என்ன செய்யுது, அவ்வளோதான், என்ன செய்யுது, முடிஞ்சதாக பார்த்தோம், தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு அப்படி இல்லை. தேவன் நித்தியஜி, அதாவது அழியாமை, நித்தியத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எங்கே கொடுத்தார்? எபேசியர் 2:9 தானே. தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணல, காது கேட்கல, மனசில் தோணலை, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். 2:9 எபேசியர். ஆவியினாலே. அப்போ பரலோகத்திலிருந்து அந்த ஆவி பரலோக வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. அதுதான் நான் சொல்லுவேன், பரிசுத்தாவின்லாம் சொல்லுது, எல்லாரும் சொல்லுது நம்பப்படாது. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி தான் பரிசுத்தாவி. அந்த ஆவி வந்தால் பரலோக வெளிப்பாடு வரும், பூலோகத்தின் ஆவி வந்தால் பூலோக வெளிப்பாடு வரும். சரிதானே? அதுதானே எபேசியர் 2:2 இருக்கு இல்லையா? வழக்கத்துக்கு ஏற்றபடி ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறாரு. உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள், நம்ம பார்த்தாச்சு. சரி, இங்கே தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நித்திய கன மகிமைக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:18 நீங்கள் வரும்போது, காணப்படுகிற வைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். கவனிக்கிறீங்களா? இப்போ காணப்படுகிறவைகள்னா முதல்ல வந்து சரீரம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, இந்த உடல் தலை முதல் கால் வர. இது நித்தியமானதா? இந்த உடல் தானே கொண்டு மண்ணில் வச்சு கல்லறை கட்டி மாலை போட்டு வச்சுருக்காங்க, சரியா? காணலை இல்லையா? ஒரு இடத்துல ஜோமனுக்கு போனோம். அப்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஓடி 4 வழி சாலை போயிருக்கு. ஸோ அந்த வீட்டு சூழ்நிலையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, எங்கள் கல்லறை எல்லாம் புதைச்சிருந்த இடத்த கூட
ஜேசிபி வந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்து லாரியில் போட்டு எங்கேயே கொண்டு போயிட்டாங்க, எங்களுக்கே தெரியாது. ஆமாம், அதுக்கு காசும் தரல. அவங்க சொல்கிறாங்க கல்லறை கூட இல்லை எங்களுக்கு, கல்லறை பூமியாக எடுத்துட்டானுல்ல, போட்டு எடுத்தானு எங்கேயோ எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியாது, எங்களுக்கு ஐடியா இல்லை. அப்படியே அதுவும் இல்லாமல் போயிடுது. சரி, ப்ராக்டிக்கலாக. ஸோ நவ் இப்போ இது வந்து காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள் தானா? ஆமாம் பிரசங்கர், நாங்கள் எத்தனை பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பார்த்துருக்கோம், லைட்டெல்லாம் நல்லா போட்டு பார்த்தோம். ஆமாம், கோழி இறைச்சி, பண்ணி இறைச்சி, சூப்பு, ஆட்டு சூப்பு எல்லாம் அடித்து பார்த்தோம், ஒன்றும் நிற்கல பிரசங்க. சரி, அப்போ காணாதவைகள் நித்தியமானவைகள். காணாதவைகள் இருக்கிறதா? காணாதவைகள் இருக்குதா? இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கெல்லாம் சுற்றி மரம் இருக்குது. ஒரு வெட்ட வெளியான ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு உயரமான இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், உலகம் அந்த இடத்துல முடிஞ்சாச்சு, சுற்றி 4 பக்கம் சுற்றும் போது உலகம் முடிஞ்சாச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்துட்டோன்னா அதான், அவ்வளோதான் உலகம், அவ்வளோதான் கிணறு தான். குண்டு சட்டிக்குள்ளே குதிரை விட்டுறதுன்னு சொல்லுவாங்க, சட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் தெரியும். ஆனால் நீங்கள் இறங்கி நடந்தோ வண்டியிலையோ வாகனத்தில் ஏரோப்ளைனில் போனால் அது போய்கிட்டே இருக்கும். அல்ல இல்லையோ? ஏய், காணாத இடமெல்லாம் இருக்குது, காணாத காட்சியெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குன்னு ஓடி ஓடி போகிறாங்கல்ல ஆளெல்லாம் போகிறாங்க. அப்போ நம்ம காணாதது இருக்கா? உலகத்திலே இருக்குங்க காணாதது. இப்போ நம்ம கண்ணில் தெரியுது, நமக்கு இன்னர் பாடி, இந்த உடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, இருக்குல்ல. அவன் எக்ஸ்ரேல காட்டுறான், என்னை பற்றி எலும்பு ஒடிஞ்சிருக்குன்னு காட்டுறான், உள்ளே இருக்குல்ல. அப்போ நமக்குள்ளேயும் காணாதது இருக்குது, நம்ம சுற்றியும் காணாதது இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இது மாதிரி தான் காணாத நித்திய கன மகிமைக்குரிய பரலோக ராஜ்யத்துக்கு காரியங்கள் இருக்கிறது. அது நித்தியமானதுன்னு சொல்லியிருக்கு. சரியா? அடுத்தவர் தான் 17. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிற அந்த உபத்திரம் மிகவும் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குறதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நித்திய கன மகிமைக்கு உரிய காரியங்களை விசுவாசித்து அதுக்காக பிரயாசப்படுவதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் முதலாவது அனுபவம். அல்லேலூயா! தேவன் நித்தியமானவர், அவருடைய ராஜ்யம் நித்தியமானது, எல்லாம் நமக்கு தெரியும்ல. அதுக்கேற்ற ஒரு சிந்தை வந்தாதான் நம்ம தேவ பிள்ளைகள். அல்லாமல் அழிவுக்குரிய காரியங்களை தேடுகிறவர்கள் பரலோக தேவ பிள்ளைகள் கிடையாது. இவங்களை அநித்தியமான காரியத்திட்ட பிள்ளைகள்ங்கிறத நீங்கள் மனசில் வச்சிருக்க வேண்டும். அல்லேலூயா! நீங்கள் ரோமர் 8:29 வந்து என்னன்னு சொன்னால், அங்கே அதாவது எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பயலானவனாக இருக்கும் பொருட்டு இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா! இங்கே குமாரன், 2 குமாரன். முதல் குமாரன் தேவன் படைத்த ஆதாம் என்ற மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட குமாரன். 2ஆம் குமாரன் நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 47 49 வரை, 47 நீங்கள் போட்டால் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். வார்த்தையெல்லாம் கவனமாக பிடிச்சுக்கிட்டணும். சரியா? ஹல்லேலூயா! இதெல்லாம் விலையேறப்பட்ட காரியம். எந்த காலேஜில் போய் எத்தனை வரியம் படித்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. சரி, ஸோ பரலோகத்தின் தேவன் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணான ஆதாம் மனுஷன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு. அடுத்த வசனம் போடுங்க, 48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. இந்த ஆதாமுடைய வம்சத்தில் சாயலில் வந்தவன் எப்படி இருப்பான்? மண்ணிலிருந்து வந்தவன் இல்லை, மண்ணுக்குரிய புத்தி தான் இருக்கும் பாருங்க. அவனுக்கு குணம் தான், ஜென்ம சோபம் தான் இருக்கும். பறவை குணம்லாம் சொல்லுவேன் இல்லையா சில குடும்பத்தில், தகப்பனுக்கு குணம் தானே இவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளக்கு குணம் தானே. ஆமாம், இது மாதிரி தான் ஆதாமுக்கு குணம் அவன் கீழ்ப்படியாதவன் தானே. அப்போ இவனும் கீழ்ப்படியாதவன் தான் இருப்பான், அந்த வம்சத்தில் வந்தவன், அந்த எல்லா பாவ குணத்தில் இருக்கிறான். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுக்குள் உருவாக்கப்பட்டு பிறந்த பரிசுத்தர். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாரும் உங்களுக்கு குற்றம் சாட்ட முடியுமோன்னு கேட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேவனால், அது யோவான் 10:36 இல்லைன்னா 38, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டோம், உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை தேவகுமாரன் என்று சொல்வதனாலே தேவதூஷணம் சொன்னாயின்னு நீங்கள் சொல்லலாமா? சரிதானே? அந்த வார்த்தை பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் உலகத்தில் அனுப்பப்பட்டவர். ஆதாம் அப்படிப்பட்டவன் அல்ல, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன். அதுக்கு பிறகு சாத்தானுக்கு பின்னால் போய் இருந்ததையும் கெடுத்துக்கிட்டான். சரி, அப்போ அந்த இயேசுவின் 2வது குமாரனை இப்படி அனுப்பினார். இப்போ அடுத்து அங்கே போனோம், 1 கொரிந்தியர்
15:47 போனோம். அது 49 வாங்க, 8:9 வாங்க. மண்ணானவனுடைய சாயலை ரோல் பண்ணுங்க. மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். கவனிக்கிறீங்களா? என்ன கவனிச்சிங்க? ஆதாமுடைய வம்சத்தில் பரவி குணம், இந்த ஜென்ம சுவாபம் அப்பனுக்கு அம்மைக்கும் இந்த குடும்பத்தில் பிறந்து இப்படி வந்து இந்த குணத்தில் இருக்கேன் இல்லையா? இப்படி தானே இருக்கேன். நம்ம குணமும் புத்தியும் இவ்வளோ இப்படி தான் இருக்கு. சரி, இனி தேவகுமாரனாகிய பரிசுத்த சாயலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? தேவ ராஜ்யத்தின் அனுபவங்களை சிந்திக்கிறோம். இனி அந்த சாயலை நாம் அடையணும். மாம்சரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இது மண்ணுக்கு போகிறது. இது பெயிண்ட் அடித்து பிரயோஜனம் இல்லை. அப்போ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபப்பட வேண்டியது இப்போதே, அது ஆண்டவர் வரும்போது 2வது பார்க்கலாம். இப்போதே நாம் மறுரூபப்பட வேண்டியது அவசியமான காரியம். அது எப்படி மறுரூபப்படுறோம்னா, கலாத்தியர் 4:19 என் சொல் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ நல்ல கவனிங்க. இப்போ கிறிஸ்மஸ் வந்துட்டு அப்படி இப்படியெல்லாம் பல விதமாக பலர் கொண்டாடுறாங்க. பல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆதி திருச்சபை காலத்தில் இப்படி கொண்டாடலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இயேசு அவங்களுக்குள்ள உருவாக்குனாங்க. அதுதான் விஷயம். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்குனாங்க. அதான் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தை மனநிலையை அவர்களுக்குள்ள உருவாக்குனாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய சாயல் விசுவாசிகளுக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். இப்படி கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டு அது எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நாம் பூரணமடைய வேண்டும். 4:11 எபேசியர் 4 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு பூரண புருஷராக தான் அந்த சபை வச்சிருக்கு. அப்போ ஒரு சபைங்கிறது பேர் போகிறதுக்கும் நோய் போகிறதுக்கும் கடந்து இருக்கிறதுக்கும் பிரச்சனை தீர்றதுக்கும் வைக்கிற இடம் இல்லை. அதெல்லாம் சைடில் நடக்கும். கிறிஸ்துவை உருவாக்குறது, கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ள ஆதாமுடைய சாயலை மாற்றி கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குறது தான் ஒரு சபையினுடைய வேலை என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு நீங்கள் ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லியிருக்கு. தேவன் பரிசுத்தாவி இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த ஆவியை நமக்கு தருகிறார். அந்த ஆவியானவர் தான் இந்த உருமாற்றத்தை நமக்குள்ளே செய்கிறார். அல்லேலூயா. செய்கிறாரான்னு கேட்டேன். நீங்கள் தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும் புதிய வானகத்துக்கு காத்திருக்கிறதுனா, தகுதி அடைகிறதுனா இப்படி தான். இது உங்களுக்குள்ள நடக்குதா? இல்லை பாஸ்டர், இங்கே வந்தேன், வீடு கட்டினேன், கார் வாண்டினேன், இவெல்லாம் பரலோகத்தில் போய் நீங்கள் சொல்ல முடியாது. அங்கே போய் நான் இந்த கூட்டத்துக்கு போய் தான் எனக்கு வீடு கிடச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ வீட்டெல்லாம் போட்டுட்டு தானே இங்கே வந்திருக்கான்னு கேட்பார். வியாதியை சுகமாக்குனீர், கேன்சர் கொண்டாச்சுன்னா செத்து தானே இங்கே வந்திருக்கான்னு கேட்பார். நீ எனக்கு காரை தந்தீர்னா காரை போட்டுட்டு தானே இங்கே என்ன கொண்டு வந்தா? உள்ளான மனுஷனில் வந்திருக்கிறாய், உன் சாயலே மாறல, குணமே மாறல, கிறிஸ்துவின் சாயல் வரல அப்படின்னு ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்துடும். 2 கொரிந்தியர் 3:18 அந்த சாயல் ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் பார்க்குறோம். கர்த்தருடைய மகிமைனா இயேசு, கர்த்தர்னா இயேசுங்கிற வார்த்தை, அவரை பார்க்குறோம். நமக்குள்ளே தூய ஆவியாகிய தேவன் இருக்கிறார். இயேசுக்குள்ளே இருந்த ஆவி அந்த கர்த்தரால் அந்த சாயல், அதாவது இயேசுவின் சாயல் மகிமையின் மேல் இங்கேயே ஒரு மறுரூபத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறார் என்பதை நாம் அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவ உலகத்தில் இருக்கும்போதே தேவ ராஜ்யத்தின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. கிறிஸ்துவின் சாயல் தன்மை நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. கொலோசியர் 3:1-2 சொல்ல மாதிரி கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்குள்ள மேலான இடத்துல மனசை வச்சிடுறோம். மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே இருதயம் இருக்கும், பரலோகத்தில் மனசவை வச்சாச்சு. எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செஞ்சார். உலகத்தில் இருக்கும் போதே பரலோக தேவ ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாச்சா? இதுக்கு தானே வாரிய கூட்டத்துக்கு இது மனசில் வச்சுக்கிட்டு நல்லது. அதுதான் முதலாவது தேவராஜ்யத்தை தேடு, மிச்சம் காரியத்தை நான் பார்த்துக்கிட்டேன்னு அவர் சொல்லுவார். நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எங்கள் ராஜ்யத்தை தரோம், பூமிக்குரிய ராஜ்யத்தை தரோம்னு கேட்டால் அப்புறம் 2 இல்லாமல் போக வேண்டியிருக்கும். சரிதானே? அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போ 1 தெசலோனிக்கர் 4:16-17 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மீண்டும் புதிய உடலாக எழுந்திருப்பார்கள். லூக்கா 20:36 சொல்லுது இல்லையா? அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள், இனி மரிக்க மாட்டார்கள், அப்படி ஒரு புதிய சரீரத்துடன் வந்து விடுகிறார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள் வருகை நாளில் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எடுத்து கொள்ளப்பட்டு எப்போதும் அவரோட கூட இருப்போம். அல்ல அப்போ பத்தியெல்லாம் தேவராஜ்யத்தின் அனுபவம். பூமியில் இருந்தோம், மண்ணுக்குரியவர்களாக இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபம் வந்துட்டு இப்போ இயேசு வந்து செத்து போனாலும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துருக்காரு. உயிரோடு இருந்தால் நம்மையும் எழுப்பி
அவர்கிட்ட கொண்டு போயிடுறார். பிலிப்பியர் 3:21, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு போய் மாற்றி அமைக்கிறார். ஸோ இதற்கு காத்திருக்கிறோம். காத்திருக்குதெல்லாம் இப்போ புரிஞ்சா? இப்படி காத்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:10-15 வரை அந்த வசனத்தை போடுங்க. பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது அந்த மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கப்படுகிற மகிமை அடையும்படி, அடுத்த வசனம் போடுங்க, ரோல் பண்ணுங்க. ஓகே, அவருக்கா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணினேன். இப்போ புரியுதா? ஏன்னா இது எப்படி குப்பை தான், விட்டுட்டு தான் போனோம். ஒரு காலத்தில் தலையில் வச்சு ஆடிக்கிட்டு இருந்தார், இதுதான் பெரிய ஆசீர்வாதம். போகிறதான் பிரிச்சு இது குப்பை இல்லையா, இதை போட்டுட்டு இல்லையா போனோம். ஸோ அந்த நித்திய கன மகிமைக்குரியவர்களுக்காய் இதை குப்பை என்று எண்ணுகிறேன். அடுத்த வசனம் போடுங்க. ஓகே, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கவனிக்கிறீங்களா? நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள்? எத்தனை பேர் இந்த ஊரில் கிடக்குறாங்கல்ல, எல்லாரும் இங்கே வந்து உட்காரல. உங்களை தானே பிடிச்சு இழுத்து கொண்டு வந்திருக்காரு. மறுபுறத்திலும் நெருக்கி கரத்தை என் மேல் வச்சு கொண்டு வந்தாருன்னா எதுக்கு பிடிக்கப்பட்டீர்கள்? இந்த நித்திய ஜீவ மகிமையை அடையும்படி பிடித்து கொள்ளப்பட்டீர்கள். அதை அடைந்து கொள்வதுவரை ஆசையாய் தொடருங்கள். அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. சரி, அப்போ அடைஞ்சாச்சு, முடிச்சு, ஃபினிஷ்ட், முடிந்தது. அடுத்த வசனம் போடுங்க. தொடருகிறேன். பிடித்து கொண்டேன்னு நான் சொல்லலை, முடிச்சிட்டேன்னு சொல்லலை. என்ன செய்கிறேன்? 2026 போட்டு இல்லையா, பின்னானவைனா பேக், நமக்கு பின்னால் கடந்து போனது 2026 தானே. பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நாடி, முன்னால் இனி 2027, முன்னால் 27 இருக்குல்ல, முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரலோக அழைப்பு, அதான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம இது மாதிரி தான் இனி எல்லாம் பழச விட்டுட்டு சரி பிரசங்கியாரு அப்படி இப்படி ஆகி போச்சு. இனியாவது உருப்படியாட்டு தேவராஜ்யத்தை தேடணும், தேவ சித்தம் செய்யணும், தேவாவதியில் நடத்தப்படணும். அந்த ராஜ்யத்துக்கு காத்திருக்கத்தக்கதாய் தகுதி அடையும்படி ஓட போறேன்னு சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6:12 நல்ல விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீங்கள்லாம் அழைக்கப்பட்டீர்கள். புரியுது இல்லையா? ஓடு, போராடு, பிரயாசப்படு. சும்மா இருந்தால் கிடைக்காது. நகை நனையாமல் நத்த பிடிக்க முடியாது. அரசன்ட்டு பூமி வாங்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு இல்லையா? சரி, அதனால கொஞ்சம் பிரயாசம், நீங்கள் பிரயாசப்பட வேண்டியது அவசியமான காரியம். வெளிப்படுத்தல் 2:10 சொல்வார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, சாவு வரைக்கும் ஓடிக்கொண்டிரு, பிரயாசப்பட்டு கொண்டேரு, கவனமாயிரு, அநித்தியமானவர்களை மனசு வைக்காத, நிலையான நித்திய சுதந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. வாடாத என்றைக்கு நிலைத்திருக்கிற ஜீவிக்கிற கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார், சர்வேன் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுவார் இல்லையா, 2 தீமோத்தேயு 4 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதி என்று கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவார்ல. ஸோ அது மாதிரி நான் நல்ல போராட்டத்தை அதுக்கு இல்லை முத்திரை வசனம் போடுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், அதான் வார்த்தை. போராடி முடித்தேன். சும்மா மண்ணுக்கும் மரக்கட்டைக்கும் கல்லறைக்கும் மலர் வளையத்துக்கும் ஓடையில, ஜீவ கிரீடத்துக்காய் ஓடினேன், நித்திய ஜீவனுக்காய் ஓடினேன். அநேகரை அவருக்கு வசனங்களை தான் வாஸ்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். அப்படி ஓடி முடிச்சிட்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு தருவார், இது போல ஓடுகிறவர்களுக்கு தருவார் என்று சொல்லி அந்த பவுல் ஓட்டத்தை முடிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது. 22:12 போடுங்க. இனி ஒரு சாபமும் வராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் பரலோக புதிய எருசலேமிலே அங்கே இருக்கும். 22:3 தானே அந்த வெளிப்படுத்தல் 22:3 மன்னிக்கவும். இனி ஒரு சாபம் வராது. பத்தியெல்லாம் எங்கே? பரலோகத்தில் இயேசு ராஜாவா இருந்து ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது தான் எல்லா சாபம் முடிவு வரும். அதான் சொன்னார்ல, தேவ நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமிக்கும் காத்திருக்கிறோம். இப்போ இயேசு ராஜாவா இருக்கிறார், எல்லா சாபங்களையும் முடியுது. எபிரேயர் 12:1 சொல்லுது, பாரமான யாவற்றையும் பாவமானவைகளையும் எல்லாத்தையும் தூக்கி தூர தெரிஞ்சிட்டு இந்த பரலோக நித்திய ஜீவ விசுவாசத்தை நமக்குள் துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமா இயேசுவை மட்டும் பார்த்து அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த நித்திய ஜீவ பரலோக ஓட்டத்தில் மற்றவங்களோட சேர்ந்து குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் அலக்கழியாம ஆண்டவரோடும் ஆண்டவருக்குரியவர்களோடும் ஒரே நகரத்தாராய் வீடாராய் வாசஸ்தலமாய் சபையாய் கட்டப்பட்டு ஓடும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களுக்கும் பூமிக்கும் காத்திருக்கிறோம் என்று பேதுரு சொன்னார். அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையார் அப்படி ஓடினார்கள்.
நாம் மரண பரியந்தம் ஓடும்படி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆம்.